ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, குரூப் 4 கவுன்சிலிங் கிட்ட இருக்க அப்டேட்ஸ் தான் பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். குரூப் 4 கவுன்சிலிங் போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுட்டு போங்க. அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் டீட்டெயில்ஸ். ஃபர்ஸ்ட் எக்ஸ்ட்ரீம்லி சாரி ஃப்ரெண்ட்ஸ், நான் நேற்று வந்து வீடியோ அப்லோட் பண்ணதுக்கு ரீசன் சொன்னேன். இந்த மாதிரி எங்கள் நியர்பை ஸ்கூலில் வந்து ஃபங்க்ஷன்ஸ் அதனால் வந்து என்னால் கொடுக்க முடியலன்னு சொல்லிட்டு. இன்றைக்குமே நான் கொஞ்சம் வெளியில் போயிட்டேன்ப்பா. வெளியில் போயிட்டேன்னா நியர்லி ஒரு 100 கிலோமீட்டர்ஸ் ட்ராவல் பண்ணிவிட்டு ஒரு அக்கேஷன், ஸோ போய் ஆகணுன்றது. ஸோ காலைல கொடுத்த வீடியோவே அங்கேருந்து நான் கொடுத்தது தான். ஸோ மேபி அதனால வந்து சில இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து நான் மிஸ் பண்ணிட்டேனா என்னன்னு தெரியல. நிறையா கொஷின்ஸ் நீங்கள் கேட்டிருக்கீங்க, நான் ரிப்ளை பண்ணியிருக்கேன். பட் இருந்தாலுமே அகைன் பேனிக் ஆகியிருக்கீங்க நிறைய பேர். எனக்கு இந்த கம்மல் ரேங்க் கிடைக்குமான்னு சொல்லி கேட்குறீங்க. நான் அகைன் டீட்டெயில்ஸ் சொல்கிறேன். ஃபஸ்ட் இந்த இன்ஃபர்மேஷன் சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் உங்கள் டவுட்ஸ்லாம் நான் கிளியராக சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் ஃபுல்லாக கேட்டுட்டு அதுக்கப்புறம் கொஷின்ஸ் கேளுங்க. ஓகே, ஃபஸ்ட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நிறைய பேருக்கு வந்து நமக்கு எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் டவுட் இருக்குது. ஆல்ரெடி நான் வந்து அவங்களுக்கு வந்து போஸ்ட் டிஸ்ட்ரிபியூஷனை சொல்லியிருப்பேன், நோட்டிஃபிகேஷனை சொல்லியிருப்பேன். இந்த மாதிரி பாருங்கள், ஸோ இந்த மாதிரிலாம் இருக்கணும் அப்படின்னு சொல்லி அதே மாதிரி நான் டிபார்ட்மெண்ட் கோட் சொல்லும்போது சொல்லியிருப்பேன். அண்ட் தென் சிஓஏ கம்பல்சரியா அப்படின்னு சொல்லி ஒருத்தவங்களுக்கு டவுட் இருந்துச்சு. ஸோ அந்த மாதிரி நீங்களுக்கும் வரக்கூடாது அப்படின்றனால அப்போயும் நான் சொல்லியிருப்பேன். ஸோ இந்த மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, இப்போ பார்க்கலாம். ஃபஸ்ட் பாருங்கள், ஜேஇ கொடுத்துருக்காங்க. போஸ்ட் கோட் பாருங்கள் 3321 கொடுத்துருக்காங்க. டிபார்ட்மெண்ட் கோட் வந்து 222 கொடுத்துருக்காங்க. அது என்ன அப்படின்னா தமிழ்நாடு மெடிசினல் பிளாட்ஃபார்ம்ஸ் அண்ட் ஹெர்பல் மெடிசின் கார்பரேஷன் அப்படின்னு சொல்லி கோஆப்ரேஷன் சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா எனி டிகிரி, ஸோ வந்து அது வந்து இன்ஸ்டியூட்டாக இருக்கலாம், இல்லை ஏதாவது யூனிவர்சிட்டி. ஃபஸ்ட்டு செகண்ட் ஒன் வந்து என்ன அப்படின்னா கண்டிப்பாக வந்து சிஓஏ வந்து முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ பாருங்கள், க்ரைட்டீரியா வந்து என்ன அப்படின்னா சிஓஏ கம்பல்சரி நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. முன்னாடியில் வந்து நமக்கு டைப்பிஸ்ட்டு பண்ணால் தான் சிஓஏ கம்ப்ளீட் பண்ண முடியும். இப்போ அப்படி கிடையாது. டைப்பிஸ்ட்டே இல்லாமல் நீங்கள் சிஓஏ பண்ணலாம். ஸோ வந்து முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் சிஓஏ பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பெட்டர். ஏன் அப்படின்னா வந்து நமக்கு குரூப் 2லையும் மென்ஷன் பண்ணி கேட்குறாங்க சிஓஏ பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. லாஸ்ட் டைமோட இந்த தடவை நமக்கு சிலபஸ் கம்மி தான். ஜஸ்ட் உங்களுக்கு டைப்பிங் நல்லா தெரிஞ்சால் போதும். ஏன்னா டைப்பிங்க்கே வந்து இங்கிலீஷ் டைப்பிங், தமிழ் டைப்பிங், போத் டைப்பிங் வந்து அவங்க ஸ்கில் டெஸ்ட் வச்சு தான் நம்ம கொடுக்குறாங்க. ஸோ இதுதான் க்ரைட்டீரியா. சாரிப்பா, நான் இப்போ தான் வந்தேன். ஸோ கொஞ்சம் ஒரு மாதிரி பேசின தப்பாக நினச்சிக்காதீங்க. நெக்ஸ்ட்டு செகண்ட் ஒன் பார்த்தோம் அப்படின்னா வந்து ரிசப்ஷனிஸ்ட் கம் டெலிஃபோன் ஆப்ரேட்டர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கு வந்து நமக்கு கோடு வந்து 3310, டிபார்ட்மெண்ட் 274. ஸோ என்ன அப்படின்னா வந்து டெவலப்மெண்ட் ஆஃப் உமன், அதுதான். ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக மினிமம் வந்து ஜென்ரல் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், ஸோ வந்து 10th or 12th, ஏன்னா வந்து மினிமம் தான் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பாருங்கள், சர்டிஃபிகேட் கோர்ஸ் இன் டெலிஃபோன் ஆப்ரேஷன் ஃப்ரம் ரெகனைஸ்டு இன்ஸ்டியூட் அப்படிம்பாங்க. ஸோ இந்த சர்டிஃபிகேட் உங்கள்கிட்ட இருக்கணும். இந்த சர்டிஃபிகேட் இருந்தால் மட்டும்தான் அந்த எலிஜிபிள். நமக்கு ஒரே ஒரு வேகன்சிஸ் தான் இருக்குது, அந்த ஒரு வேகன்சிக்கு தான் எலிஜிபிள். நெக்ஸ்ட்டு பாருங்கள், மஸ்ட் ஹவ் பாஸ்ட் சர்டிஃபிகேட் கோர்ஸ் இன் சிஓஏ. ஸோ பாருங்கள், சிஓஏ கண்டக்டட் பை டெக்னிக்கல் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட், கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு அப்படின்னு சொல்கிறாங்க. டைப்பிங் மாதிரியே நமக்கு சிஓஏ நடக்கும்ப்பா. ஸோ அந்த மாதிரி நம்ம இருக்கணும். ஏன்னா இப்போ நம்ம வந்து ஜாவா, C++, அதுக்கப்புறம் பைத்தான் அதெல்லாம் பண்ணுவோம். ஆனால் பட் அதெல்லாம் அவங்க எடுத்துக்க மாட்டாங்க. ஏன் அப்படின்னா நமக்கு கவர்மெண்ட் ரிலேட்டடாக இருக்கிறது மட்டும் தான் அவங்க சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனில் கொடுத்துருவாங்க. அண்ட் தென் ரொம்ப இம்பார்ட்டண்டான இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னா நமக்கு ஃபாரஸ்ட் அப்லோடிங் லிஸ்ட் வந்துச்சு. நான் ஆல்ரெடி சொன்னேன்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கு நமக்கு 5th எண்டிங்ப்பா. ஸோ எனக்கு நமக்கு 2nd இதில் இருக்கும், 3rd 4th 5th 3 நாள் தான் இருக்குது. ஸோ உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா அட்லீஸ்ட் இப்போ பண்ணாடி விட இனிமேலாக கரெக்டாக பண்ணி முடிச்சிருங்கப்பா. ஏன்னா 3 days தான் இருக்குது, அசால்ட்டாக இது பண்ணிடாதீங்க. உங்களுக்கு வந்து நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன், நான் நம்மளோட ஓடிஆரில் போயிட்டு நீங்கள் வந்து உங்கள் அக்னாலஜ்மெண்ட்டில் பார்த்தாலே தெரியும். அப்லோட் அப்படின்னு காட்டுச்சு அப்படின்னா நீங்கள் மறுபடியும் அப்லோட் பண்ணணும். இல்லை உங்களுக்கு சும்மா இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அப்லோட் பண்ண வேண்டாம். சேம் ப்ராசஸ் தான். முடிஞ்ச அளவு ஏதாவது இஷ்யூஸ் இருந்தால் கொஞ்சம் பார்த்து இது பண்ணுறேன். ஏன்னா இதான் லாஸ்ட் வார்னிங் அப்படின்ற மாதிரி கொடுத்துருந்தாங்க. 5ஆம் தேதிக்குள்ளே நான் கண்டிப்பாக பண்ணியே ஆகணும் அப்படின்ற மாதிரி கொடுத்துருந்தாங்க. ஸோ அந்த பட்சத்தில் நீங்கள் கண்டிப்பாக பண்ணியே ஆகணும்ப்பா. ஸோ பாங்க, கீழே கொடுத்துருப்பாங்க, கேண்டிடேட்ஸ் வித் அன் எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் நோட்டிஃபைட் இன் நோட்டிஃபிகேஷன் ஆர் ஒன்லி எலிஜிபிள் டு செலக்ட் த அபவ் மென்ஷன்ட் போஸ்ட் டியூரிங் த கவுன்சிலிங். இப்போ என்ன சொல்கிறாங்க, இப்போ நம்ம கலந்தாய்வு போயிருக்கோம் பார்த்தீங்கன்னா கவுன்சிலிங்கில் மேலே இருக்க டிபார்ட்மெண்ட் வந்து இந்த குவாலிஃபிகேஷன் இருந்தால் மட்டும்தான் நம்மளால் எடுக்க முடியும் அப்படின்ற ஒரு க்ரைட்டீரியா இருக்குது. செகண்ட் பார்க்கலாம். செகண்ட் வந்து என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், மில்க் ரெக்கார்டாக கிரேடு 3. ஸோ நம்ம போஸ்ட் வந்து 3298, அப்புறம் டிபார்ட்மெண்ட் பார்த்தோன்னா 273. ஸோ இப்போ தமிழ்நாடு கோஆப்ரேட்டிவ் மில்க் ப்ரொடியூசர்ஸ் கொடுத்துருக்காங்க. எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்த்தோன்னா டிகிரி ஃப்ரம் அ ரெகனைஸ்ட் யூனிவர்சிட்டி ஆர் இன்ஸ்டியூஷன். ஸோ நம்ம என்ன டிகிரி படித்தாலும் பரவாயில்ல. ஆனால் கீழே பாருங்கள், மஸ்ட் ஹேவ் பாஸ்ட் இன் கோஆப்ரேட்டிவ் ட்ரைனிங். ஆக்சுவலி இது நம்ம ஒரு சிஸ்டர் ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க. அப்போ ஒரு பிரதர் சொல்லியிருந்தாங்க, நீங்கள் கோஆப்ரேட்டிவ் முடிச்சிருந்தா மட்டும் தான் நீங்கள் எடுக்க முடியும்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் அவங்க எங்கே சொல்லியிருக்காங்கன்னு நீங்கள் சொல்லுங்கள், நான் போய் பார்க்குறேன்னு சொல்லி அதுக்கப்புறம் நான் நோட்டிஃபிகேஷனில் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நான் வந்தேன். ஸோ இந்த மாதிரி நம்ம நோட்டிஃபிகேஷனை ஃபுல்லாக பார்க்கணும்ப்பா. நோட்டிஃபிகேஷனை நம்ம கரெக்டாக பார்த்தா அவங்க கொடுத்துருப்பாங்க. ஸோ நமக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் நிறைய இருக்கேன்னு நம்ம இது பண்ணக்கூடாது. அதில் நம்ம நிறைய வந்திருக்கு.
இப்போ 1A 1B 1C 1D 1E முடிஞ்சு இப்போ 1F வேற விட்டுருக்காங்க குரூப் 4க்காக. ஸோ என்னென்ன வருதோ நம்ம எல்லாமே பார்த்துட்டே இருக்கணும். செகண்ட் வந்து பாருங்க, ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் கொடுத்துருக்காங்க 3296272. ஸோ பாருங்கள், டிகிரி ஃப்ரம் அன் ரெக்கனைஸ்ட் யூனிவர்சிட்டி ஆர் இன்ஸ்டியூஷன். ஸோ எந்த டிகிரி இருந்தாலும் நமக்கு ஓகே தான். நெக்ஸ்ட் வந்து மஸ்ட் ஹவ் பாஸ் இன் கோஆப்ரேட்டிவ் ட்ரைனிங். எங்கேயும் என்ன சொல்கிறாங்க, கோஆப்ரேட்டிவ் ட்ரைனிங் முடிச்சுக்க சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் மஸ்ட் ஹவ் பாஸ் த சர்டிஃபிகேட் கோர்ஸ் இன் கம்ப்யூட்டர் ஆன் ஆஃபீஸ் ஆட்டோமேஷன் கண்டக்ட் பை டெக்னிக்கல் எஜுகேஷனல் டிபார்ட்மெண்ட் கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு. COA முடிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ எல்லாருக்குமே டவுட் இருக்கும், அப்படின்னா COA முடிச்சா மட்டும் தான் எடுக்க முடியுமா அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி சொல்லியிருப்பாங்கப்பா. சில பேர் வந்து நோட்டிஃபிகேஷன் விடும்போது என்ன சொல்லியிருப்பாங்க, COA வந்து நீங்கள் முடிச்சிருக்கணும், இல்லை அப்படின்னா COA வந்து அந்த 2 வருஷத்தில் முடிக்கணும், 3 வருஷத்தில் முடிக்கணும் டைம் கொடுப்பாங்க. ஸோ நீங்கள் நோட்டிஃபிகேஷனில் பார்த்தா தெரியும். நான் வந்து COA கன்ஃபார்ம் படிக்கணுமா, கம்பல்சரியா அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருப்பேன். நீங்கள் அதில் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ கம்பல்சரி அதில் கொடுத்துருப்பாங்க, வித்தின் 2 இயர்ஸில் நீங்கள் முடிக்கணும். இல்லாட்டி இதுக்கு ஈக்குவலண்ட்டாக நீங்கள் எதாவது படிச்சிருக்கீங்களா, ஸோ அந்த மாதிரி சிமிலராக இருப்பாங்க. ஸோ நீங்கள் அதை பார்த்துக்கோங்க. Again, அவ்வளோதான். கேண்டிடேட் வித் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் நோட்டிஃபிகேஷன் ஒன்லி எலிஜிபிள் டு செலக்ட் அண்ட் அபோவ் மென்ஷன்ட் போஸ்ட் டியூரிங் த கவுன்சிலிங். ஸோ இந்த ரெண்டுக்குமே வந்து இந்த கைடியா இருந்தால் மட்டும் தான் நம்ம எடுக்க முடியும். மில்க் ரெக்கார்டரும் சரி, ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸரும் சரி. எல்லாவே நெக்ஸ்ட் பாருங்கள், ஜூனியர் அசிஸ்டன்ட் நமக்கு போஸ்ட் கோட் என்னன்னா 3518 கொடுத்துருக்காங்க. டிபார்ட்மெண்ட் 228. ஸோ ஏன்னா டிரான்ஸ்போர்ட் கவர்மெண்ட் ஆஃப் ஃபினான்ஸ் கார்பரேஷன் சொல்லிட்டு அதுக்கு என்ன அப்புறம் பேச்சுலர் ஆஃப் காமர்ஸ். ஸோ காமர்ஸ் படித்தவங்க மட்டும் தான் எலிஜிபிள். ஸோ பாருங்கள், ஏன்னா ஃபினான்ஸ்னு வந்துருச்சு. ஸோ காமர்ஸ் படித்தவங்க தான் எலிஜிபிள் ஆப்வியஸ்லி. ஸோ நமக்கு இன்னொன்று JA என்ன கொடுத்துருக்காங்கன்னா 3520, நமக்கு 223 தமிழ்நாடு பவர் ஃபைனான்ஸ் அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். ஸோ இதெல்லாம் மேக்ஸிமம் வந்து இன்னும் அவளுக்கு எடுக்கல, இது ரெண்டுமே. அதுக்கு நம்ம என்ன படிச்சிருக்கணும் அப்படின்னா, BCom டிகிரி ஃப்ரம் ரெகனைஸ்ட் யூனிவர்சிட்டி. ஸோ நம்ம BCom கண்டிப்பாக படிச்சிருக்கணும். ஸோ அதுவும் காமர்ஸ் BCom எல்லாம் ஒன்று தான் நமக்கு. நெக்ஸ்ட் வந்து கேஷியர் கொடுத்துருக்காங்க பாருங்கள். கேஷியர் வந்து நமக்கு 3499 கொடுத்துருக்காங்க, 270 கொடுத்துருக்காங்க. தமிழ்நாடு மெடிக்கல் சர்வீஸ் அப்படின்னா ஸோ மஸ்ட் ப்ரொசஸ் ஏ டிகிரி இன் காமர்ஸ் ஃப்ரம் அன் ரெகனைஸ்ட் யூனிவர்சிட்டி. ஸோ கேஷியர் அப்படின்றாலும் கண்டிப்பாக நமக்கு காமர்ஸ், ஏன்னா டேலிலாம் தெரியணும்னு நமக்கு. ஸோ அதனால கண்டிப்பாக நமக்கு வந்து காமர்ஸ் படிச்சிருக்கணும். நெக்ஸ்ட் அசிஸ்டன்ட்டுக்கு வந்து 3500 கொடுத்துருக்காங்க, 268. அதுக்கும் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நம்ம காமர்ஸ் படித்திருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் தென் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஜூனியர் அக்கௌண்ட்ஸ் அசிஸ்டன்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதுக்கு பார்த்தோன்னா 3502 271. தமிழ்நாடு போலீஸ் ஹவுசிங் கார்பரேஷன். ஹவுசிங் போர்டு நிறையா இருக்குது, இல்லைங்க போலீஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கும் நம்ம என்ன படிச்சிருக்கணும் அப்படின்னா, BCom டிகிரி படிச்சிருக்கணும். ஸோ ரெகனைஸ்டு பை பாருங்கள், தமிழ்நாடு கவர்மெண்ட் ஆர் ஈக்குவலன்ட் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. ஆக்சுவலாக இப்போ நீங்கள் ஒரு டிகிரி படிக்கல அப்படின்னா அவங்க கொடுத்துருப்பாங்க, ஈக்குவலண்ட்டாக படிச்சிருக்கீங்களா. இப்போ எக்ஸாம்பிள் வந்து CS, நீங்கள் BE CS படிக்கல அப்படின்னா நீங்கள் அதுக்கு ஈக்குவலண்ட்டாக வந்து அப்ளிகேஷன்ஸ் CS படிச்சிருக்கீங்களா, அதாவது அப்ளிகேஷன் கம்ப்யூட்டர் படிச்சிருக்கீங்களா, இல்லை ITI படிச்சிருக்கீங்களா, இல்லை டிப்ளமோ படிச்சிருக்கீங்களான்னு சொல்லிட்டு அவங்களே வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுப்பாங்க. அதுக்குள்ள ஏதாவது நீங்கள் படிச்சிருக்கீங்களா, அந்த மாதிரி இருந்து நீங்கள் எலிஜிபிள்னா மட்டும் தான் அந்த போஸ்ட் எடுக்க முடியும். ஸோ பாருங்கள், நமக்கு என்னென்ன கொடுத்துருக்காங்க, JA வந்து நமக்கு ஃபினான்ஸு, அதுக்கப்புறம் பவர் ஃபினான்ஸு, அதுக்கப்புறம் மெடிக்கல் சர்வீஸு, அப்புறம் போலீஸ் ஹவுசிங். இதுக்கெல்லாம் மேலே இருக்க க்ரைட்டீரியாவில் நான் இருந்தால் மட்டும் தான் இந்த டிபார்ட்மெண்ட்டில் ஜாப் எடுக்க முடியும்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அகைன் அதே தான் இங்கே கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இது என்ன போஸ்ட்னு பார்த்தீங்கன்னா பாருங்கள், வனக்காப்பாளர் மற்றும் வனக்காவலர்கள் பதவிகளுக்கு ஆன இணைய வழி சான்றிதழ் சரிபார்ப்பிற்கு அனுமதிக்கப்பட்ட தேர்வர்கள் இளநிலை உதவியாளர் பதவிக்கான கலந்தாய்வில் கலந்து கொள்ள விருப்பமில்லை எனில் இளநிலை உதவியாளர் பதவிக்கான கலந்தாய்வில் கலந்து கொள்ள வேண்டியதில்லை. ஆக்சுவலாக இங்கே இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நம்ம ஃபாரஸ்ட்டில் செலக்ட் ஆகிருக்கவங்களுமே நீங்கள் JAல செலக்ட் ஆகிருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கவங்க இன்கேஸ் உங்களுக்கு JAல வந்து கலந்துக்க விருப்பம் இல்லை அப்படின்னா நீங்கள் JA வந்து அட்டன் பண்ணணும் அவசியம் கிடையாது. அதனால வந்து ஃபாரஸ்ட்டுக்கு வர்றதுக்கு எந்த பாதிப்பும் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. டைப்பிஸ்ட்டுக்கு சொன்ன மாதிரி தான். ஏன்னா நிறைய பேர் வந்து டைப்பிஸ்ட்டுக்கும் வந்திருப்பாங்க, JAக்கும் வந்திருப்பாங்க. சில பேர் நிறைய டவுட்ஸ் கேட்டிருந்தாங்க. இப்போ நான் JA வந்து போகலை அப்படின்னா எங்கள் டைப்பிஸ்ட் கூப்பிட மாட்டாங்களா. ஸோ அந்த மாதிரி நிறைய டவுட்ஸ் இருந்துச்சு. ஸோ அந்த மாதிரி தான் இங்கேயும் கொடுத்துருக்காங்க. ஸோ இன்கேஸ் நீங்கள் கலந்துக்கல அப்படின்னா உங்கள் டைப்பிஸ்ட்லையோ ஸ்டெனோலையோ ஃபாரஸ்ட்டில் நீங்கள் வந்து செலக்ட் ஆகிருந்தீங்க அப்படின்னா அதுக்கும் இதுக்கும் எந்த ரிலேஷனும் கிடையாது. ஸோ கூப்பிடாமல் இருக்க மாட்டாங்க. அது வேறு, இது வேறு. அதே மாதிரி நம்ம இன்கேஸ் நம்ம JA எடுத்துட்டோம் அப்படின்னா, ஒன்ஸ் நம்ம டிபார்ட்மெண்ட் எடுத்துட்டோம் அப்படின்னா அந்த டிபார்ட்மெண்ட் தான் அடுத்து நமக்கு எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்காது. ஈவன் வந்து நீங்கள் வந்து இன்கேஸ் நமக்கு தெரியல, இப்போ JA எடுத்ததுக்கப்புறம் சரி நமக்கு டைப்பிஸ்ட்டு கூப்பிடுவாங்க அப்படின்னு நினைக்கக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான், டைப்பிஸ்ட்டுக்கு உங்களுக்கு கூப்பிட மாட்டாங்க. அப்புறம் மேக்ஸிமம் எல்லாத்துக்கும் டவுட் வர்றது என்ன அப்படின்னா, இவ்வளோ பேர் லீவு. இப்போ நியர்லி நமக்கு வந்து
458 மெம்பர்ஸ் நினைக்கிறேன் நமக்கு ஆப்சன்டீஸ் நமக்கு வந்து 9 டேஸ்லேயே. ஸோ எல்லாருமே டைப்பிஸ்ட்டுக்கு வருவாங்களா அப்படின்னு அகெயின் கேட்குறீங்க. எல்லாருமே டைப்பிஸ்ட் வர மாட்டாங்கப்பா. மேபி 10 to 15% வரலாம். ஏன் வரலாம் அப்படின்னா அது அவங்கவுங்க க்ரைட்டீரியா வச்சு தான். ஸோ ஆனால் பட் இருந்தாலுமே ரேங்க் முன்னாடி வருமா அப்படின்னா வரும். அந்த ஒரு க்ரைட்டீரியா இருக்குது. இன்னொன்று அதனால நிறைய பேர் நினைக்கிறீங்க அப்படின்னா எங்களுக்கு ஜாப் கிடைக்காதா அப்படின்னு கேட்குறீங்க. அது ஒன்ஸ் வந்து நம்ம டைப்பிஸ்ட் 1 டே கவுன்சிலிங் ஸ்டார்ட் ஆனால் தான் அதை வச்சு நம்ம 3rd டே 4th டே படிக்க முடியும். அட்லீஸ்ட் மெமோ வரும் பார்த்தீங்களா, மெமோலே தெரிஞ்சிடும் நீங்கள் எவ்வளோ முன்னாடி வந்திருக்கீங்க அப்படின்னு. அதை வச்சு தான் நம்ம ஓரளவு வந்து நம்ம கேல்குலேட் பண்ண முடியும். அதுதான் இப்போதைக்கு. அதே மாதிரி அகெயின் கேட்குறது என்ன அப்படின்னா, நீங்கள் வந்து ஏன் எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கு சொல்லலை, பிடபிள்யூடிக்கு சொல்லலை, டிடபிள்யூக்கு சொல்லலைன்னு கேட்குறீங்கப்பா. ஆக்சுவலாக வந்து இன்னும் யாருமே எடுக்கல வேகன்சிஸ். ஸோ அதனால் கண்டிப்பாக இன்ன வரைக்கும் வேகன்சிஸ் இருக்குது தான். மேக்ஸிமம் வந்து அது எப்போ ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னா தனியாக கவுன்சிலிங் கிடையாது, ஓவரால் ரேங்க் வச்சு தான் நம்ம போவோம். ஸோ ஓவரால் ரேங்க்கில் நீங்கள் நிறைய மார்க் எடுத்து நீங்கள் முன்னாடி இருந்தீங்க அப்படின்னா எடுத்திருப்பாங்க. ஏன்னா ஆத்தோவில் இப்போதைக்கு ஒரு 3 மெம்பர்ஸ் எடுத்திருக்காங்க. ஸோ அவங்க வந்து ஓவரால் ரேங்க்கில் முன்னாடி இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி தான். ஸோ வந்து ஆனால் பட் டிடபிள்யூ அப்படின்னா டிடபிள்யூ மட்டும் தான் எடுக்க முடியும். ஸோ அதனால அவங்க லாஸ்ட்டாக ஃபில் ஆகிற மாதிரி உங்களுக்கு தோணுமே தவிர உங்களுக்கு தனி கவுன்சிலிங்னு கிடையாது, நார்மல் கவுன்சிலிங் தான். ஸோ அதை வேறு கேட்குறீங்க தனி கவுன்சிலிங் அப்படின்னா நீங்கள் எங்களுக்கு என்னைக்கு டேட் ஸ்டார்ட் ஆகும், ஸோ அப்படி ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னா எத்தனை நாள் நடக்கும் அப்படின்ற மாதிரி கேட்குறீங்க. நார்மல் கவுன்சிலிங் தான்ப்பா. ஆனால் பட் அது லேட்டாக வந்து ஃபில் ஆகிற மாதிரி இருக்குது. ஆக்சுவலாக இது வந்து பிடபிள்யூடிக்கும் டிடபிள்யூக்கும். எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கு வந்து என்ன அப்படின்னா ப்ரோ உங்களுக்கு வந்து எப்படி அப்படின்னா மேக்ஸிமம் அதே மாதிரி எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கும் நீங்கள் தான் எடுக்க முடியாது. பிஎஸ்டியூம்னா பிஎஸ்டியூமிக்கும் மட்டும் தான் எடுக்க முடியும். பிஎஸ்டியூம் இல்லைனா பிஎஸ்டியூமிக்கும் இப்போ இல்லாதவங்க யாருமே எடுக்கலாம். ஈவன் வந்து லாஸ்ட் டைம் எப்படி இருந்துச்சு அப்படின்னா தேர்ட் ஃபேஸ் கவுன்சிலிங்கில் கூட எக்ஸ் சர்வீஸ் மேன் டிடபிள்யூ ஜேஏல ஃபில் ஆச்சு. தேர்ட் ஃபேஸ் கவுன்சிலிங்கில் போய் நமக்கு எக்ஸ் சர்வீஸ் மேனில் ஒரு வேக்கண்ட்டும் டிடபிள்யூவில் ஒரு வேக்கண்ட்டும் வந்து ஜேஏல ஹச்எஸ்சின்னு நினைக்கிறேன். ஆமாம், ஹச்எஸ்சி கிரேடில் வந்து இருந்துச்சு. ஸோ தேர்ட் ஃபேஸில் போய் கவுன்சிலிங் வந்து ஃபில் ஆச்சு. ஏன் அப்படின்னா அந்த எலிஜிபிள் கேண்டிடேட் மட்டும் தான் எடுக்க முடியும். ஏன்னா இப்போ வந்து இப்போ எம்பிசியில் எக்ஸ் சர்வீஸ் மேன் இருக்கீங்க, பிஎஸ்டியும் இருக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து எக்ஸ் சர்வீஸ் மேனாக இருந்தாலும் நீங்கள் எம்பிசியில் இருக்கணும், பிஎஸ்டியும் இருக்கணும். இந்த மாதிரி க்ரைட்டீரியா இருந்தால் மட்டும்தான் நீங்கள் அந்த ஜாப் எடுக்க முடியும். ஸோ இது ஒரு டவுட்டு. நெக்ஸ்ட் வந்து ஹேண்ட்லூம் வந்து சேலரி ரொம்ப கம்மியாக இருந்துச்சு. ஆனால் பட் அதை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க. அது என்னன்னு பார்க்கலாம். ஸோ இங்கே பாருங்கள், அசிஸ்டன்ட் சேல்ஸ்மேன் ஆனால் அசிஸ்டன்ட் சேல்ஸ் உமன் கொடுத்துருக்காங்க. போஸ்ட் கோட் வந்து 3498. ஸோ தமிழ்நாடு ஹேண்ட்லூம்ஸ் வேவர்ஸ் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி லிமிடெட். ஸோ நமக்கு வேஜஸ் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு 16,500 தான். 16,500 தான் ஸ்டார்டிங்கு. ஸோ மித்ததை கம்பேர் பண்ணும்போது சேலரி கம்மியான்னு கேட்டால் கம்மி தான். மித்ததெல்லாம் வந்து 19,500 கிட்ட வரும். ஆனால் பட் வந்து நமக்கு வந்து என்ன சொன்னோம் அப்படின்னா 4,000 5,000 தான் கொடுப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் அந்த டிஆர் வச்சு தான் நமக்கு நிறையா வரும் அப்படின்ற மாதிரி சொன்னோம். பட் இருந்தாலும் அவங்க சேலரி கொடுத்துட்டாங்க, இதுதான் சொல்லிட்டாங்க. செகண்ட் என்ன கேட்பீங்க அப்படின்னா கேட்குறீங்க அப்படின்னா நான் வந்து இந்த மாதிரி இப்போ ஹேண்ட்லூம் எடுத்துட்டேன். ஸோ அப்புறம் எனக்கு என்ஓசி கிடைக்காதா, கஷ்டமா அப்படின்னா கிட்டத்தட்ட இதுவுமே வந்து செக்யூரிட்டியில் நீங்கள் எடுத்தீங்கன்னா இப்படியோ அதே மாதிரி. ஏன்னா செக்யூரிட்டியில் நீங்கள் பாண்டு போகிற வரைக்கும் நீங்கள் அங்கே இருந்து தான் ஆகணும். ஸோ என்ஓசி கிடைக்கிறது கஷ்டம் தான். ஆனால் என்ஓசி தரவே மாட்டாங்களா அப்படின்னா தரமாக இருக்க மாட்டாங்க. ஆனால் அது கஷ்டம், நீங்கள் போராடி வாங்கணும். அதே மாதிரி இங்கேயும் வந்து 5 years அங்கே ஒர்க் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் மேபி இங்கேயும் என்ஓசி வாங்குறது கஷ்டம் இருக்கலாம். ஏன் அப்படின்னா பர்டிகுலர் பிளேஸில் நீங்கள் ஒர்க் பண்ணணும் அப்படின்ற ஒரு சிச்சுவேஷன் இருக்குங்கும்போது நீங்கள் வெளியிலேருந்து வர்றீங்க அப்படின்னா கொஞ்சம் கஷ்டப்படுற மாதிரி தான் இருக்கும். இதுதான் இதோட டீட்டெயில்ஸ். ஸோ இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க, ஆல் அதர் டீட்டெயில்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் சிம்பிளிஃபைட் இந்த நோட்டிஃபிகேஷன் டேட்டட் வந்து 30/1/2024. என்ன அப்படின்னா 1A 1B 1C 1D 1E டு த நோட்டிஃபிகேஷன் வில் ரிமைன் அன்சேஞ்ச். ஸோ இதுக்கு முன்னாடி விட்ட நோட்டிஃபிகேஷன்ஸ் எந்த சேஞ்சஸுமே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலாக நான் ஒன்ஸ் அகெயின் அதே மாதிரி லீவ் வந்து இன்னுமே என்னென்னைக்கு கவுன்சிலிங் இல்லைன்றது நிறைய பேருக்கு தெரியல ஃப்ரெண்ட்ஸ். ஏன் வந்து கவுன்சிலிங் எனக்கு இல்லைன்னு கேட்குறீங்க. இந்த Feb 1 Feb 2 2 நாள் சாட்டர்டே சண்டே கவுன்சிலிங் கிடையாது. அதே மாதிரி நமக்கு Feb 6 7 8 கிடையாது. 8 வந்து நமக்கு குரூப் 2A மெயின்ஸ் எக்ஸாம் இருக்குது. 6 and 7 வந்து நமக்கு பக்கத்தில். ஏன்னா வந்து நம்ம வந்து ஊர் விட்டு ஊர்லாம் போய் எழுதுவீங்க. ஸோ அதனால் அவங்க கன்வென்ட்டுக்காக அவங்களுக்கு அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் பண்ணணும். ஸோ அதனால் 6 7 8 வந்து கவுன்சிலிங் கிடையாது. அதுக்கப்புறம் 11 வந்து தைப்பூசம் ஐ திங்க். ஸோ அது வந்து ஃபுல்லாகவே கவர்மெண்ட் ஹாலிடே தான். டிஎம்கே வந்து ஃபுல்லாகவே லீவ் விட சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் நமக்கு முன்னாடி வந்து லோக்கல் ஹாலிடே வந்துச்சு, இப்போ கவர்மெண்ட் ஹாலிடே வந்துருச்சு நமக்கு. ஸோ அன்றைக்கி கவுன்சிலிங் கிடையாது. ஸோ இந்த மாதிரி நம்ம என்னைக்கு லீவு அப்படின்றத கொஞ்சம் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இன்ன வரைக்குமே வந்து நிறைய பேருக்கு தெரியல என்னைக்கு லீவு என்னைக்கு கவுன்சிலிங் இருக்குன்னு சொல்லிட்டு. நான் லாஸ்ட் வீடியோ சொல்லும் போதே அந்த 6 7 8 நான் மறந்துட்டேன். ஸோ அதனால் இந்த வாரம் ஃபுல்லாக அப்படின்னு சொல்லி. ஸோ இன்றைக்கி வந்து நமக்கு 2 அப்படின்னா 3 4 5 ஸோ 3 days தான் நமக்கு கவுன்சிலிங் இருக்குது. மண்டே டியூஸ்டே வெட்னஸ்டே. அடுத்து நமக்கு மண்டே தான் நமக்கு கவுன்சிலிங் வரும். ஸோ மண்டே அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன டேட்டில் வரும் அப்படின்னா இது ஜான்வரியில் இருக்கா,
நமக்கு 10 தான் வருது மண்டே. சண்டே வந்து 9 வந்துரும். ஸோ 10 தான் இருக்கு. அகைன் டியூஸ்டே 11 வந்து தைப்பூசம்ன்றனால நமக்கு மேக்ஸிமம் லீவா தான் இருக்கும். அதுக்கப்புறம் 12, 13, 14 அப்படிலாம் போகும் நமக்கு. ஸோ இந்த மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் போகும். நமக்கு கவுன்சிலிங் டேட்டு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, அதுக்கப்புறம் அகைன் நான் வேகன்சிஸ் எவ்வளோ இருக்குன்றதை நான் ஒன்ஸ் சொல்லிடுறேன். நீங்கள் கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஜென்ரல்ல பார்த்தீங்க அப்படின்னா, ஜென்ரலில் மொத்தமாக நமக்கு 46 வேகன்சிஸ் இருக்குது. இது உமன், பிஎஸ்டிஎம், வித்தவுட் பிஎஸ்டிஎம் எல்லாம் சேர்த்து மொத்தமே ஜென்ரல்லே 46 வேகன்சிஸ் தான் இருக்குது நமக்கு. நெக்ஸ்ட்டு வந்து பிசி அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு 66 வேகன்சிஸ் தான் இருக்குது. 66ன்னு பார்த்தீங்கன்னா பிஎஸ்டிஎம், உமன் எல்லாமே சேர்த்து. இதே வந்து நமக்கு எம்பிசின்னு பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து 49 வேகன்சிஸ் தான் இருக்குது. இதே வந்து நமக்கு எஸ்சி அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 416 வேகன்சிஸ் இருக்குது. ஸோ எஸ்சிக்கு வந்து நிறையா வேகன்சிஸ் இருக்குப்பா இன்னுமே. ஸோ அதனால் உங்களுக்கு இப்போ வந்து மேக்ஸிமம் வந்து உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா நமக்கு 13th டே 14th டே வரைக்கும் வரும். 14th டே அப்படின்னா கவுன்சிலிங்லேருந்து இப்போ 9 நாள் முடிஞ்சிருக்குன்னா 10, 11, 12, 13, 14. ஸோ உங்களுக்கு வந்து இன்னும் 5 நாள் வாய்ப்பு இருக்குது எஸ்சிக்கு. அதுக்கு 5 நாளே முடிஞ்சிருமா அப்படின்னு நிறைய பேர் கேட்குறீங்க. அப்படி கிடையாது. மேக்ஸிமம் 5 நாள் வரும், 6வது நாள் போகலாம். ஸோ அந்த மாதிரி தான். ஸோ நெக்ஸ்ட் வந்து எஸ்சிஏன்னு வச்சுக்கலாம். எஸ்சிஏ கொஞ்சம் வேகன்சிஸ் கம்மி நினைக்கிறேன், 82 இருக்குது. ஸோ எஸ்சிஏக்குமே வந்து 82 இருக்குது. ஆனால் மேக்ஸிமம் உங்களுக்குமே அந்த மாதிரி 4 நாள் 5 நாள் கூட ஆகலாம். ஏன் அப்படின்னா வந்து ஆப்சன்டீஸ் நிறைய ஆக்குறாங்க. ஃபஸ்ட் திங். செகண்ட் திங் என்ன அப்படின்னா ஓவரால் ரேங்க் போகும்போது ஒரே கம்யூனில் தான் நிறைய பேர் போக மாட்டாங்க. இன்கேஸ் நம்ம போகிறதுல மேபி இருக்கலாம், ஆனால் எல்லாருமே ஒரே கம்யூனில் இருக்க மாட்டாங்க. ஸோ அதனால மேக்ஸிமம் வந்து கவுன்சிலிங் டேட் வந்து டிஃபர் ஆகலாம். நெக்ஸ்ட் வந்து எஸ்டிக்கு சொல்லணுமா? எஸ்டி வந்து நமக்கு 139 வேகன்சிஸ் இருக்குது. ஸோ வந்து கம்மியாக இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணாதீங்கப்பா. எஸ்டி வந்து இன்ன வரைக்கும் வந்து நிறைய சேஞ்சஸ் இல்லாமல் தான் இருக்குது. மேக்ஸிமம் வந்து எனக்கு தெரிஞ்சு லாஸ்ட் 5 டேஸாக வந்து எஸ்டியில் வந்து எந்த சேஞ்சஸுமே இல்லை. மேபி அவங்க ஜென்ரல் எடுத்திருப்பாங்களா எனக்கு தெரியல. எஸ்டியில் வந்து மேக்ஸிமம் எந்த சேஞ்சஸுமே இல்லை. ஸோ உங்களுக்குமே நிறைய சான்சஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு பிசிஎம். பிசிஎம் வந்து 142. ஸோ மொத்தம் நமக்கு 142 வேகன்சிஸ் இருக்குது. இது எல்லாமே வந்து சேர்த்து தான் சொல்லியிருக்கேன். விஓ, ஜேஏ எல்லா டிபார்ட்மெண்ட்டும் சேர்த்து தான் சொல்லியிருக்கேன். அண்ட் தென் உமன், பிஎஸ்டியும் எல்லாம் சேர்த்து தான்ப்பா சொல்லியிருக்கேன். ஸோ வந்து நமக்கும் சான்சஸ் நிறைய இருக்குது உங்களுக்குமே. ஸோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்குமே வந்து கவுன்சிலிங் டேட் வந்து உங்களுக்குமே வந்து 14, 15 வரைக்கும் கூட போகலாம். ஸோ பிசி, எம்பிசிக்கு தான் நமக்கு நாளைக்கு ஃபில் ஆகலாம். அதுக்காக நாளைக்கே ஃபில் ஆயிருமா அப்படின்னு கிடையாது. ஏன்னா வந்து நமக்கு வந்து 66 வேகன்சிஸும் 49ன்னு நினைக்கிறேன். ஆமாம். ஸோ வந்து ஒரே நாளில் ஃபில் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கலாம். ஏன்னா 400 பேர் போகிறனால 66 ஃபில் ஆகலாம். ஆனால் 66 வரைக்கும் ஃபில் ஆகிருக்குன்னா பிசியில் ஆனதில்லை. ஒரு 55, 57, 58 வரைக்கும் கூட போயிருக்கு. இதில் வந்து 55 வந்து எம்பிசியில் ஆகிருக்காங்க. ஸோ 66மே ஒரே நாளில் ஃபில் ஆகுமா அப்படின்னா கொஞ்சம் டவுட்டு தான். ஸோ மேக்ஸிமம் வந்து அடுத்த நாள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது டியூஸ்டே எம்பிசி. அதுவும் சில பேர் கேட்டிங்க நாளைக்கு நான் செகண்ட் பேட்ச் 11:30. ஸோ 49 வேகன்சி வந்து பேட்ச் 1லேயே எடுத்துட மாட்டாங்களான்னு கேட்குறீங்க. அது கரெக்டாக சொல்ல முடியாதுப்பா. யாரோ ஒருத்தவங்க கேட்டிருந்தீங்க. ஸோ அந்த மாதிரி நம்ம கரெக்டாக சொல்ல முடியாது. ஸோ இதுதான் இதோடைய டீட்டெயில்ஸு. ஸோ இப்போ யார் டவுட் கேட்டிருக்கீங்கன்ற சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி இப்போ நான் சொன்னது வந்து ஷார்ட் ஃபாலும் சேர்த்து தான் ஃப்ரெண்ட்ஸ். ஷார்ட் ஃபால் சேர்த்து தான் இவ்வளோ வேகன்சிஸ் வந்து உங்களுக்கு அவைலபிள் இருக்குது. இதுக்கப்புறம் ஷார்ட் ஃபால் சேர்ப்பாங்க அப்படின்னு நினைக்காதீங்க. ஷார்ட் ஃபால் சேர்த்தாச்சு. அண்ட் தென் இங்கே வீடியோ பார்த்துட்டு நீங்கள் வந்து எனக்கு இன்ஸ்டாவில் வந்து மெசேஜ் பண்ணுறீங்க. நான் இன்கேஸ் உடனே பார்த்துட்டேன் அப்படின்னா உங்களுக்கு வந்து நான் மெசேஜ் பண்ணுவேன். இப்போ பார்க்கல அப்படின்னா பண்ண முடியாது. ஸோ அதனால் மேக்ஸிமம் நீங்கள் இதிலே கூட உங்கள் டவுட்ஸ் கேட்டுக்கோங்க. அந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் நான் எஸ்சிக்கு வந்து 1000 ரேங்க் வரைக்கும் கிடைக்கும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் 1007வது ரேங்காக இருக்கீங்க அப்படின்னா கிடைக்குமா அப்படின்ற டவுட் உங்களுக்கு இருக்குது. அது மாதிரி 1000 இப்போ 10, 20 அந்த மாதிரிலாம் இருந்தால் கண்டிப்பாக கிடைக்குமா அப்படின்னு கேட்குறீங்க. நான் சொல்கிறது 1000 வரைக்கும் கன்ஃபார்மாக கிடைக்கும். அதுக்கப்புறம் கிடைக்காதுன்னு சொல்ல மேபி கிடைக்கலாம் சான்சஸ் இருக்குது. அந்த மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா நிறைய பேர் நான் சொன்ன ரேங்க் கூட பின்னாடி இருந்தால் கிடைக்காதா, அப்புறம் ஏன் நீங்கள் கிடைக்காதா அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. ஸோ அந்த மாதிரி இது பண்ணால் அப்போ டைப்பஸ் நீங்கள் இப்போ நிறைய கேட்குறீங்க. நான் இந்த கம்யூனல் ரேங்க் இருக்கேன், எனக்கு எந்த டே கவுன்சிலிங் வரும், எனக்கு எந்த டிபார்ட்மெண்ட் கிடைக்கும் அப்படின்னு கேட்குறீங்க. ஸோ அதை இப்போதைக்கு சொல்ல முடியாதுப்பா. அப்புறம் பிடபிள்யூடி எக்ஸ் சர்வீஸ்மேன் பற்றி கேட்டிருந்தீங்கன்னா சொல்லிட்டேன். வேறு யாரும் என்ன கேட்டிருக்கா? டைப்பிஸ்ட் ஜே
ஏன்னா மேக்ஸிமம் அப்படி தான் கேட்குறீங்க. ஏன்னா வந்து எஸ்டியில் வந்து இருக்கீங்க நீங்கள், பிஎஸ் டீம் இருக்குது. நீங்கள் வந்து Feb 13 போகிறீங்க அப்படின்னா அன்னைக்கு 10 AM சான்ஸ் இருக்கா அப்படின்னு கேட்குறீங்க. அந்த மாதிரி இருக்குன்னா நீங்கள் டெய்லி அனாலிசிஸ் பார்க்கணும்ப்பா. அனலைஸ் பார்த்தா தான் உங்களுக்கு தெரியும் எவ்வளோ வேகன்சிஸ் வந்து ஃபில்லப் ஆயிருக்கு, உங்களில் எவ்வளோ வேகன்சிஸ் அவைலபிளாக இருக்குது அப்படின்றத பார்க்க முடியும். ஏன்னா இன்றைக்கி வந்து ஒரு 10 நாளைக்கு அப்புறம் இருக்கிறத நம்ம சொல்ல முடியாது. மேக்ஸிமம் வந்து எஸ்சி கவுனல் ரேங்க் அகைன் கேட்டிருக்கீங்க. ஸோ நான் சொல்லிட்டேன். அது மாதிரி மீனாட்சி சிஸ்டர் நீங்கள் கேட்டிருக்கீங்க. எம்பிசி வந்து நீங்கள் வந்து போகிறீங்க Feb 3 11:30க்கு. ஸோ அது வந்து பிஎஸ்டிஎம் இருக்கனால உங்கள் பிஎஸ்டிஎம் யாரும் எடுக்கல அப்படின்னா நீங்கள் பிஎஸ்டிஎம் நீங்கள் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் அஷூரன்ஸை நான் சொல்ல முடியல, சாரி. ஓகே, வேறு எதாவது கேட்டிருக்காங்களா? மேக்ஸிமம் இப்படி தான் கொடுத்து கேட்டிருக்கீங்க நீங்கள். நான் Feb 10 கவுன்சிலிங் போகிறேன், Feb 12 கவுன்சிலிங் போகிறேன். ஸோ வந்து நீங்கள் அப்படி கிடைக்குமா அப்படின்னு சொல்கிறீங்க. இப்போ நிறைய பேர் டைப்பிஸ்ட் பற்றி இப்பயே கேட்டிருக்கீங்க. இப்போ டைப்பிஸ்ட் வந்து ஒன்ஸ் வந்து இந்த கவுன்சிலிங் முடிஞ்சதுக்கப்புறம் கண்டிப்பாக உங்கள் மெமோவில் வந்து நீங்கள் ரேங்க் முன்னாடி தான் வருவீங்க. வில்லிங்னஸ் உங்கள் நான் ஆப்சண்ட் கொடுத்தாலுமே எல்லோரும் வரமாட்டாங்க. ஸோ கண்டிப்பாக முன்னையோட இப்போ உங்களுக்கு ரேங்க் முன்னாடி தான் வருவீங்க. அதை வச்சு நம்ம அதே மாதிரி எவ்வளோ பேர் கூப்பிடுவாங்கன்றதை நம்ம வச்சு பார்த்துக்கலாம். ஏன் அப்படின்னா போன தடவை 400 பேர் போனாங்க டைப்பிஸ்ட்டுக்கு. ஜென்ரலில் 500 பேர் போனாங்க. இந்த தடவை ஜென்ரல்லையே 400 பேர் தான் போகிறனால டைப்பிஸ்ட்டும் கண்டிப்பாக அதோட குறைச்சி கூப்பிட்றாங்களான்னு தெரியல. ஸோ அதை வச்சு தான் நம்ம சொல்ல முடியும். ஏன்னா இப்போ நீங்கள் 800 ரேங்காக இருக்கீங்க அப்படின்னா 400 பேர் செகண்ட் டேக்குலாம் போவீங்க அப்படின்னு சொல்லலாம். இதே 300 பேர் தான் கூப்பிட்டாங்க அப்படின்னா நீங்கள் தேர்ட் டே போகிறீங்கன்றத சொல்லலாம். ஸோ அதை வச்சு தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சொல்ல முடியும் டேட் கவுன்சிலிங் அப்படின்றது. ஸோ டிபார்ட்மெண்ட்மே அதை வச்சு நம்ம சொல்ல முடியும். அதே மாதிரி நான் வந்து ஸ்பெஷல் கேட்டகரிஸ்க்கு எவ்வளோ வேகன்சிஸ் இருக்குன்னு நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். ஸ்ப்ளிட்டப் அதை நீங்கள் கொஞ்சம் பார்த்துக்கோங்க எவ்வளோ வேகன்சிஸ் இருக்குன்றது தெரியும். இன்னொன்று வந்து எக்ஸர்வஸ்மேன் டிடபிள்யூக்குமே எவ்வளோ கம்னலில் இருக்குது, எவ்வளோ ஜென்ரலில் இருக்குது, எவ்வளோ பிஎஸ்டிமில் இருக்குது, எவ்வளோ வித்தவுட் பிஎஸ்டிமில் இருக்குன்னு சொல்லிட்டு வேகன்சி ஸ்ப்ளிட்டப் போட்டிருக்கேன். ஸோ அந்த வீடியோ கொஞ்சம் பார்த்துக்கோங்க. பார்த்தா உங்களுக்கு தெரியும். ஸோ ஓகே, பிசியில் இவ்வளோ சார்ஜஸ் நமக்கு இருக்குது, எம்பிசியில் இவ்வளோ இருக்குது, எஸ்டியில் இவ்வளோ இருக்கோ, ஜென்ரலில் இவ்வளோ இருக்கோ, பிஎஸ்டிமில் தான் இவ்வளோ இருக்குது அப்படின்ற ஒரு ஐடியா உங்களுக்கு கிடைக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ ரொம்ப லென்த் ஆயிடுச்சு. ஸோ எக்ஸ்ட்ரீம்லி சாரி. கொஞ்சம் லைக் பண்ணிவிட்டு பாருங்கப்பா. கொஞ்சம் லைக் பண்ணுங்கள், கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. கொஞ்சம் லைக் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும்.